முக்கிய செய்தி. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் பெறப்பட்ட வாக்குமூலம் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அஜித்குமார் இணைப்பில் இருக்கிறார். அஜித்குமார், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. கரூரில் கடந்த 27ஆம் தேதி நடந்த துயர சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரித்து வந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கு தொடர்பாக தாங்கள் விசாரித்து வந்த கோப்புகளையும் சிபிஐயிடம் ஒப்படைப்பதற்காக இன்று கரூர் மாவட்ட குற்ற நீதிமன்றத்தில் இன்று ஒப்படைத்துள்ளனர். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்த கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கூட்ட நெரிசலில் 40 பேர் இருந்த சம்பவம் குறித்து ஐஜி அசராக் கார்க் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் கரூர் அரசு விருந்த மளிகையில் முகாமிட்டு தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு கோணங்களில் தொடர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி இந்த வழக்கு தொடர்பாக தாங்கள் விசாரித்து வந்த கோப்புகளையும் தரவுகளையும் சிபிஐயிடம் ஒப்படைப்பதற்காக இன்று கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி பரத்குமாரும் இன்று ஒப்படைத்துள்ளனர். சொல்லுங்க. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.